السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் என்ற மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரஃபா பெருவெளியில் ஆற்றிய அந்த பேருரையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அவனுடைய புனிதமிக்க துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் 1 முதல் 10 நாட்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான நன்மையும் நற்கூலியும் வாரி வழங்குகிறார். இந்த நாட்களுக்கு உள்ள சிறப்பு எந்த ஒரு நாட்களுக்கும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவு என்றால் ஜிஹாதை புரிவதை விட சிறந்ததாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதேபோல இந்த நாட்களில் உள்ள சிறப்புகள் என்னவென்றால், இந்த நாட்களில் தான் குர்பானி என்ற அந்த அமல் நிறைவேற்றப்படுகிறது. மேலும் அந்த அரஃபாவுடைய நாளை நோன்பு நோக்குவது, ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இந்த அந்த 10 நாட்கள் நடக்கக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமலாகும். அதேபோல அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 9ஆம் நாள் யௌமுல் அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு இறுதியாக ஆற்றிய ஒரு பேருரை மிக முக்கியமான பேருரையாகும். இஸ்லாமிய வரலாற்றில் அந்த பேருரை மிக முக்கிய இடம் பெறுகிறது. ஹஜ்ஜத்துல் வதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் விடைபெறும் ஹஜ்ஜாக அந்த ஹஜ்ஜில் அவர் அந்த அரஃபா பெருவெளியில் ஆற்றிய பேருரையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் 12 ஆண்டுகள் அந்த இஸ்லாமிய அழைப்பு கொள்கை பிரச்சாரம் ஈடுபடுகிறார்கள். இறுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அழைப்பு பணியின் மூலம் மிக பெரும் இஸ்லாமிய பேரரசை கட்டமைக்கிறார்கள். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. முழு அரபு உலகமும் இஸ்லாமை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறது. ஹிஜ்ரி 10 அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹஜ்ஜை மேற்கொள்கிறார்கள். அந்த ஹஜ்ஜின் பேர் தான் இறுதி ஹஜ் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். மக்களே, என்னிடமிருந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பொது அறிவிப்பு செய்கிறார்கள். அரபு உலகம், முஸ்லீம் உலகமும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இணைந்து அந்த ஹஜ்ஜை மேற்கொள்ள கிளம்புகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரஃபா பெருவெளியில் தன்னுடைய சமூகத்துக்கு எல்லா நல்லுரைகளையும் ஆற்றினார்கள். அது மிக முக்கியமான உரையாக இருக்கிறது. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 1739வது செய்தியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தமது சமூகத்துக்கு கூறிய இறுதி உபதேசமாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இஹ்ராம் அணிந்தவர்களாக அரஃபா பெருவெளியில் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாளில் ஆற்றிய உரை இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான இடம் பெறுகிறது. அந்த உரையை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் பெரும் திரளான தன்னுடைய சமூகத்துக்கு முன்பு, தன்னுடைய தோழர்களுக்கு முன்பு அந்த உரை ஆற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உரை துவங்கும் முன் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் அவனுடைய மான்களையும் போற்றி புகழ்ந்து விட்டு தன்னுடைய உரையை ஆரம்பித்தார்கள். முதலில் அந்த உரை முஸ்னத் அஹ்மதில் இடம்பெறுகிறது. 22391வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சமூகத்தை நோக்கி சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அலா இன்ன ரப்பக்கும் வாஹித் வ இன்ன ஆபாவுக்கும் வாஹித், உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உரையை ஆரம்பிக்கிறார்கள். பிறகு சொன்னார்கள், அலா லா ஃபல்ல லி அரபியின் அலா அஜமியின், ஒரு அரபியருக்கு அரபி அல்லாத மனிதனுடன் எந்த ஒரு சிறப்பும் இல்லை. வலா லி அஜமியின் அலா அரபியின், ஒரு அரபி அல்லாத மனிதருக்கு அரபியை விட எந்த ஒரு சிறப்பும் இல்லை. வலா அஹ்மர அல அஸ்வத, ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட எந்த ஒரு சிறப்பும் இல்லை. வலா அஸ்வத அல அஹ்மர, ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எந்த ஒரு சிறப்பும் இல்லை. இல்லா பித்தக்வா, இறை அச்சத்தை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மனிதனுக்கு மனிதன் பிறப்பின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், பேசும் மொழியின் அடிப்படையில், குடும்ப பாரம்பரியங்கள் அடிப்படையில் எந்த ஒரு சிறப்பும் இல்லை. இல்லா பித்தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்ற அந்த இறையச்ச தன்மைதான் மிக உயர்ந்தது, சிறந்தது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேருரையில் குறிப்பிட்டார்கள். அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அறியாமை காலவுடைய பழக்க வழக்கங்களை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக சாடினார்கள். அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் என்னுடைய இரு பாதங்களுக்கிடையே நான் புதைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேருரையில் குறிப்பிட்டார்கள். அதேபோல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொலைக்கு கொலை பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி, பழி உணர்ச்சியும் அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறார்கள்.
ஒரு மனிதர் பிற மனிதருக்காக எந்த ஒரு கொலை உணர்ச்சிக்காக பழிவாங்குதல் கூடாது என்பதையும் அந்த பேருரையில் குறிப்பிட்டார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதர் அறியாமை காலத்தில் வட்டியை அல்லாஹுடைய தூதர் அந்த பேருரையில் தடை செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸுக்கு வர வேண்டிய வட்டியை இன்று முதல் நான் ரத்து செய்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் வட்டியுடைய அனைத்து வரவு செலவுகளையும் அல்லாஹுடைய தூதர் அதை தடை செய்யக்கூடியவராக இருந்தார்கள். இப்படி அல்லாஹுடைய தூதர் அந்த பேருரை இந்த சமூகத்துக்கு எல்லா நல்லுரையும் எடுத்து கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நல்லுரையை நாம் பார்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானார்.